விடுதலையின் நேரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எவ்வளவு பெரியவர் பார்த்தீங்களா? அதிசயமான தேவன். அவர் மிகவும் அதிசயமானவர். உண்மையிலேயே உலகப்புறமாய் இருந்த நம்மளை கொண்டு வந்து அவருக்கென்று ஒரு கோதுமை மணியாய் நம்மளை வைத்திருக்கிறார். களஞ்சியத்திலே சேர்க்கப்பட்டிருக்கோம் தான் சொல்ல முடியும். ஏனென்றால் ஞாயிற்றுப்பன்னைக்கு களஞ்சியத்தில் சேர்க்கப்பட்டவர்களை கர்த்தர் முன்னணியிலே நிறுத்துவார். தேவனுடைய பிள்ளைகளே, பாவம் செய்த உலகப்புறமாய் வாழ்ந்த மக்களை கர்த்தர் தள்ளி நிறுத்துவார். அதான் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் இந்த வருடத்திலே உங்கள் குடும்பத்திலே வெளிப்படுத்தினல் சுவிசேஷத்தை நீங்க வாசிக்க வேண்டும். வெளிப்படுத்தின புஸ்தகத்தை நீங்க பைபிளை வாசிக்கும் போது பரிசுத்தத்து மேல் பரிசுத்தம் அடைவோம், நீதி மேல் பசிதாகமாய் இருப்போம், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ முயற்சி பண்ணுவோம், முடியாவிட்டாலும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களை உமக்கென்று வாழ வையும், அந்த ஞானத்தை தாரும் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே கேட்போம். பாருங்க, அதுக்குரிய பிரதிபலனை பைபிள்ல இருக்கு. வெளிப்படுத்தினல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் பாருங்கள், 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தற்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். பார்த்தீங்களா? தேவன் பரலோக ராஜ்யத்திலே அவன் ஜெயம் கொண்டவனாய் இருந்தால் அந்த ஆத்துமாவை என்ன செய்வாராம்? தேவ தூதர்களுக்கு முன்பாக அவருடைய நாமத்தை, அவருடைய பேரை பைபிள்ல பரலோகத்துல இருக்கிற அந்த புஸ்தகத்துல அவர் அதை கிறுக்கி போடாமல் இருப்பார். இந்த பைபிள்ல இருக்கிற வார்த்தைகளை கடைபிடித்து வேதத்தை நேசித்து வாசித்து ருசித்து நாம் வாழ்வோம் என்றால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும் பாருங்க, பிரகாசமாய் இருக்கும். அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அந்த குடும்பத்துக்கு வருகிற சோதனையிலிருந்து கர்த்தர் விடுவிப்பார். ஆமா, அவர்கள் ஜெயம் கொண்டவர்களா இருக்க வேண்டும். எல்லாரும் போலவும் நம்ம வாழ முடியாது, எல்லாரும் போலவும் நம்ம பேச முடியாது. பரிசுத்தமான வார்த்தைகளை நாவலே உச்சரிப்போம். தேவையில்லாத வார்த்தையை நாவலுக்கு கொண்டு வர கர்த்தர் நாவுக்கு காவலாளியா இருக்கிறபடியால், நம்ம நாக்கிலே அக்கினி அபிஷேகம் இருக்கிறபடியால், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல இருக்கு இல்லையா, நாக்குல வந்து அமர்ந்ததுன்னு சொல்லி வசனம் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நம்மளுடைய நாவை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரு சிறு கதை இருக்கிறது. ஒருவன் ஒட்டகத்தை பத்தி கொண்டு வனாந்தரமான இடத்துல போய் தங்கினான். அப்ப பாருங்க, ஒரு சிறு கூடாரம் போட்டானான். போட்டுட்டு அவன் அந்த நிழலுக்கு போய் உள்ளே படுத்தானான். ஒட்டகத்தை வாசலிலே கட்டினானான். அப்ப அந்த ஒட்டகம் என்ன செஞ்சது? ரேசா தலையை உள்ள வச்சிச்சு. பாவம், நம்ம வளர்த்த ஒட்டகம்னு சொல்லி இடம் கொடுத்தானோ. அது பழையபடியும் கொஞ்சம் தள்ளி போச்சு அந்த வெக்கைக்கு. இப்படியே போய் அவனை வெளியே தள்ளிட்டு இந்த ஒட்டகம் உள்ள படுத்துக்கிடுச்சான். பார்த்தீங்களா சிறு கதைய? பிசாசம் அப்படிதான், பிசாசம் அப்படிதான் செய்வான். நாம் அவர் இரத்த கோட்டைக்குள்ள இருப்போம், அவருடைய அக்கினி அபிஷேகத்துல இருப்போம், அவர் சட்ட நிழலில இருப்போம், பரிசுத்தாவின் புல் பவரை பெற்று வச்சிருப்போம், நாவல அந்நிய பாசையும் கர்த்தரை துதிக்கிற துதியை வைத்திருப்போம், கண்ணிலேயே அவரை தரிசித்து அவரோட காதுல அவர் சத்தம் கேட்டிருக்கும் நமக்கு. இப்படி வாழுகிற ஒரு பரிசுத்தமான சரீரத்துக்குள்ளே அந்த நொட்டகம் உழைஞ்சதை போல கொஞ்சம் கொஞ்சமா சத்துரு என்ன செய்வான்? வருவான். வந்து என்ன செய்வான்? முழு சரீரத்தையும் ஆள பார்ப்பான். அப்படி ஆண்டு கொண்டானா நம்ம எப்படி ஜெயம் எடுக்க முடியும்? பொய் பேசாம எடுக்கணும்னா ஒரு ஜெயம், பதிலுக்கு பதில் பேசி சண்டை போடாம இருக்கணும்னா ஒரு பயம். இப்படியே நாம வாழ்ந்து 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 கர்த்தருக்காக வாழ்ந்து ஒரு ஜெயத்தை எடுத்து வச்சிருப்போம், ஒரு பயத்தோட வாழ்ந்திருப்போம். அந்த ஜெயத்தை புடுங்குவதற்குத்தான் பிசாசு யார் மூலியமாயிலும் எப்படி கூடி ஆயிலும் நமக்குள்ள வந்து இந்த இருதயத்துக்குள்ள கர்த்தரை வாழ விடாம கொஞ்சம் கொஞ்சமா அவன் இடம் பிடிச்சு சரீரத்தை ஆண்டு கொள்ளுவான். அப்படி சத்துரு சரீரத்தை ஆளும் பொழுது எப்படி இந்த இடத்துல நம்ம இருக்க முடியும்? அவர் ஜீவ புஸ்தகத்துல இருந்து என்ன செய்வார்? பேரை கிறுக்கி போடுவார். அவர் கிறுக்கி போடாம இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? பூலோகத்துல ஒரு புஸ்தகம் இருக்கு, பைபிள். அதை வாழ்ந்து
அது பாதையை நமக்கு காட்டும். எப்படி ஜெயம் எடுக்கணும், எப்படி பரிசுத்தமா வாழணும், அந்த வெண்வஸ்திரத்தை எப்படி வாங்கணும்னு சொல்லி இந்த வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். பரலோகத்தில் இருக்கிற ஜீவ புஸ்தகத்திலே ஜெயம் எடுத்தவர்களுடைய பேரு எழுதப்பட்டிருக்கும். அந்த பேரு எழுதப்பட்டவர்களுக்கு தேவனே என்ன செய்வார், எல்லாருக்கும் முன்பாகையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சாட்சியாய் நம்மளை அறிவிப்பார். என் பிள்ளை எனக்காக இப்படி வாழ்ந்துச்சுன்னு சொல்லி. அதனால நம்ம குடும்ப பிரச்சனை, வேலை பிரச்சனை, சரீர பிரச்சனை எல்லாம் என்ன செய்யணும், தேவன் மேல் ஒவ்வொரு நாளும் வைக்கணும். அப்பதான் ஜெயம் எடுக்க முடியும். நீங்க பார்த்துக்கோங்க, நீங்க பார்த்துக்கோங்க, நீங்க எனக்கு செஞ்சு தாங்க, நீங்க எனக்கு தாங்க, எனக்கு இந்த காரியத்தை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி அதிக நேரம் ஜெபத்துல தரித்திருந்து, தனி ஜெபத்துல தரித்திருந்து அவரோடு கூட பேசி என்ன செய்யணும், வாங்கணும். அவர் எந்த பிள்ளை வந்து தம் பாதத்துல அமர்ந்து ஜெபிக்குதோ அந்த பிள்ளைக்கு பதில் கொடுக்க தயாராக இருக்கிறார். ஆண்டவரே, நான் இன்னைக்கு இதை தவறு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிரும், இனிமே செய்ய விடாமல் என்னை பாதுகாத்துக் கொள்ளும், அந்த தெய்வீக ஞானத்தை தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி நீங்க இருப்பீர்கள் என்றால் தேவன் என்ன செய்வார், நம்மளை ஆசீர்வதித்து அந்த வெண்வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளுகிற பாக்கியவான்களாய், நீதிமான்களாய், மகா பரிசுத்தவான்களாய், மகா தீர்க்கதரிசியாக நம்ம வாழ்ந்து என்ன செய்வோம், ஜெயம் எடுப்போம். அதனால என்ன செய்யணும், வேதாகமத்தை வாசிக்கணும், அதன்படி நடந்து ஜெயம் எடுப்போம், ஜெபத்தில் தரித்திருப்போம். இப்போது ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திர கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் தேவனாய் கர்த்தாவே, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கர்த்தர் தாமே கூட இருந்து பெரிய காரியத்தை செய்யும். கர்த்தாவே, இந்த வேளையில இந்த பூமியில வாழுகிற ஆண்டவருடைய பிள்ளைகள், நாம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ளும், பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும். ஆண்டவர் ஜெயம் எடுக்க உதவி செய்யும். ஞானத்தையும் கிருபையும் கர்த்தர் உடைய பரத்திலிருந்து கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, மகா பரிசுத்தர், மகா பரிசுத்தர், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இருந்து நீர் பரிசுத்தமாய் வழி நடத்த முடியும் பிள்ளைகளை. அந்த கூடாரத்துக்கு தேவையான காரியத்தை உம்முடைய ராஜ்யம் வாங்கி பரலோகத்திலிருந்து அனுப்பித்தாரோம். அவர்களுக்கு பாதுகாப்பை அனுப்பித்தாரோம். தேவ தூதர்களை அவர்களுக்கு பரிசுத்தாவியானவர் அனுப்பித்தாரோம். ஆண்டவரே, ஜெயம் எடுக்க உதவி செய்ய முடியா, உம்முடைய அன்பு கரத்துல வைக்கிறோம் ஐயா. இரக்கம் செய்ய முடியாது ஆண்டவர், மனதுருக முடியாது, உம்முடைய வல்லமையை அந்த கூடாரத்துக்குள்ளே ஊத்த முடியாது. பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு மக்களுக்குள்ளேயும் உம்முடைய வல்லமையை அனுப்ப முடியாது. ஆண்டவரை நீர் ஆசீர்வதிப்பீராக. கண் கலங்கி உம்முடைய பிள்ளைகள் நிற்காதபடி, வேதனையோடு நிற்காதபடி, துக்கத்தோடு நிற்காதபடி கர்த்தர் பாதுகாக்க வேண்டுமா? இயேசு கிறிஸ்து நாமத்தில் எங்கள் தேவனாய் கர்த்தாவே, நீர் கொடுக்கபடியா நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதியம். உம்முடைய பிள்ளைகளை சத்துருடைய கைக்கு கொடுக்காமல் கர்த்தர் பாதுகாப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் அக்கினிமயமான வல்லமையும் வரங்களையும் கொடுத்து வீட்டை சுற்றி போக்குவரத்துல பாதுகாத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஜனங்களின் பாவங்களை நீக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜனங்களை ரட்சிக்கிறவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவிகளை ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவ மாம்சத்தின் சாயலாக வந்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். மீட்கும் பொருளாக வந்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். வேத வாக்கியம் நிறைவேற வந்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜாதிகளுக்கு ஒளியாய் வந்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற வந்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எல்லா நீதியையும் நிறைவேற்ற வந்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாய் வந்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். இஸ்ரவேலருக்கு மகிமையாக வந்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பேரொளியாய் வந்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். காணக்கூடாதவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண வந்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனிடத்திலிருந்து வந்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவசாயலாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். இம்மானுவேலராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களோடு இருப்பவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பெத்லகேமில் பிறந்தவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம்.
யூதருக்கு ராஜாவாய் பிறந்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். நசரேயன் எனப்பட்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். மனுஷ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். பூர்ணரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். நேச குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். உன்னதமான தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். உன்னதமானவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். தேவனுடைய பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். பிதாவுக்கு பிரியமான இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். ஆவியில் எளிமையுள்ளவர்களுடையது பரலோக ராஜ்யம் என்றவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். துயரப்படுகிறவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்களுடையது பரலோக ராஜ்யம் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். என் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். என் நிமித்தம் நிந்திக்கப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். நீங்கள் பூமிக்கு ஒப்பா இருக்கிறீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். நீங்கள் விசேஷித்தவர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். அசுத்த ஆவியை அதட்டின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். பிசாசை அதட்டின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். தம் வார்த்தையினாலே பிசாசை துரத்தின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். சரீரத்தை விட்டு போங்கள் என்று பிசாசுக்கு கட்டளையிட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். காற்றை அமர்த்தின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். கடலின் மேல் நடந்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். காற்றையும் கடலையும் அதட்டின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். திடன் கொள்ளுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். பயப்படாதிருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். சந்தோஷப்படுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். கலிகூறுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். என்னை பின்பற்றி வா என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். சீஷர்களை தெரிந்து கொள்பவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இரு என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். பலத்த செய்கைகள் செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். எப்பத்தா திறக்கப்படுவாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். கவலைப்படாதிருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். தேடுகிறவன் கண்டடைகிறான் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். கடலோரத்தில் போதகம் பண்ணின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். அதிகாரமுடையவராய் போதிக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். ஊமைகளாய் போதிக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். வசனத்தை போதிக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம். ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் ஜெயம்.
ஓய்வு நாளில் பிரசங்கித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சொஸ்தமாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கிறவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அக்கினியினால் அபிஷேகிக்கிறவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சொஸ்தமாக்குவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சப்பானிகளை சொஸ்தமாக்கினவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நீர்க்கோவை வியாதியுள்ளவனை சொஸ்தமாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். குருடனின் கண்களில் உமிழ்ந்து சொஸ்தமாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சூம்பின கையை சொஸ்தமாக்கினவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிறவி குருடனை சொஸ்தமாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். குஷ்டரோகியை சுகமாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிசாசுகளை துரத்துங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிசாசு பிடித்தவர்களுக்கு விடுதலை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். திமிர்வாதக்காரரை சுகமாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மரித்தோரை எழுப்புங்கள் என்றவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மரித்த ஸ்திரீயை உயிரோடு எழுப்பின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். செவிடர்களை கேட்க வைத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஊமையரை பேச வைத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை சொஸ்தமாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நீ சமாதானத்தோட போ என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுதும் கூட நாம் இதோ ஜெயம் வருகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே என்ற புஸ்தகத்தில் 101 முதல் 200 முடிய உள்ள வாசகங்களை சொல்லி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அறிக்கை செய்வோம், பிசாசை ஜெயிப்போம். ஆமென். சிறுபெண்ணே எழுந்திரு என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சீமோனுடைய மாமியை தூரத்திலிருந்து தூக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தம் வஸ்திரத்தை தொடும்போது விடுதலை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை பேச வைத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வானத்தை சிங்காசனமாய் உடைய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பூமியை பாதபடியாய் கொண்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சத்துருக்களை சிநேகியுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பூரண சற்குணராய் இருப்பீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அந்தரங்கத்தை பார்க்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வெளியரங்கமாய் பலனளிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே அறிந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தீமையினின்று எங்களை ரட்சிக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்கள் தப்பிதங்களை மன்னித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். காட்டு புஷ்பங்களை உடுத்துவிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்கள் தேவைகளை அறிந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கண்மலையின் மேல் நிறுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவங்களை மன்னித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜனங்களுக்காக பரிதபிக்கிற இயேசு கிறிஸ்துவே
உம்முடைய ரத்தம் ஜெயம். இருதயத்தின் நினைவுகளை அறிகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எச்சரிக்கையாய் இருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜாக்கிரதையாய் இருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். காத்திருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆவியிலே அனலா இருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சாந்தமுள்ள இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தயவுள்ள இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். மனதுருகின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தீர்க்கதரிசியான இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஸ்தோத்தரிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். வல்லமையாய் வருகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். மிகுந்த மகிமையோடு வரும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சமீபமாய் வாசலருகே வரும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். மகிமை பொருந்தியவராய் வரும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். வானத்தின் மேகங்கள் மேல் வரும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். கர்த்தரின் நாமத்தினால் வரும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். வல்லமையின் தூதரோடு வரும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். வானத்திலிருந்து வெளிப்படும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆச்சரியப்படத்தக்கவராய் வரும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். நித்திய ஆனந்தமுள்ள இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். மேகங்களுடனே வரும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். மறுரூபமான இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். கட்டவிழ்க்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். நல்ல போதகராய் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். கற்பனைகளை கை கொள்ள சொன்ன இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பெற்றோரை கனம் பண்ண சொன்ன இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பிறனிடத்தில் அன்பு கூற சொன்ன இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனால் எல்லாம் கூடும் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காக பரியாசம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காக வாரினால் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்க்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். களவு செய்யாதிருப்பாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். வானமும் பூமியும் ஒளிந்து போகும் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். இரவிலே விழித்திருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆவி உற்சாகம் உள்ளது என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். மாம்சமோ பலவீனம் உள்ளது என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். விசுவாசம் உள்ளவர்களாய் செபியுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜெபத்தில் கேட்பதை பெறுவீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். கன்னத்தில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். யூதர்களுக்கு ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். நீதிமானாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஒருவராய் ஞானமுள்ள இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னிடத்தில் பாவம் ஒன்றென்று உங்கள் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவமில்லாதவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பழுதற்ற பலியாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம்.
சிவப்பான மேலங்கியை உடுத்தின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காய் அசட்டை பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காய் புறக்கணிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காய் எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பல பாடுகள் பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காய் பாடு அனுபவித்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சிறுமைப்பட்டவராய் எண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காய் துக்கம் நிறைந்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுடைய துக்கங்களை சுமந்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுடைய மீறுதலால் காயப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுடைய மீறுதல் நிமித்தம் பாதிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுடைய அக்கிரமங்களினால் நொறுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உம்முடைய தழும்புகளால் எங்களை குணமாக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுடைய அக்கிரமங்களை சுமந்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காய் நெருக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காய் ஒடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காய் தரித்திரரான இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். வாயை திறவாதிருந்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல் இருந்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆமென். சகல பிசாசின் கட்டுகளிலிருந்தும் விடுதலை பெற எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய விலாசம்: சகோதரி ரூத் டேனியல், விடுதலையின் ஸ்தலம் 218 A/6, விடுதலையின் நகர், பெத்தேல் ரயில்வே கேட் அருகில், மந்தித்தோப்பு போஸ்ட், கோவில்பட்டி 628502. எங்களது அலைபேசி எண்கள் 9865620922. மற்றொரு எண் 9865352721. எங்களது இமெயில் முகவரி josephvst@yahoo.com. எங்களது இணையதளம் www.placeofdeliverance.org. யூடியூபிலும் பிளேஸ் ஆஃப் டெலிவரன்ஸ் என்று டைப் செய்து எங்களது நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கலாம். இந்த விடுதலையின் நேரம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 5 மணி முதல் 5:30 மணி வரை பார்த்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை சேர்ந்து அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இதோ ஜெயம் வருகிறது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே என்ற புஸ்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளிலும் MP3 CD வடிவில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் கிடைக்கும். புஸ்தகம் மற்றும் CD தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9865352721. கர்த்தர் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.